இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆவிக்குரிய வாழ்வில் வளருவதற்கு ஏதுவான சகல சத்தியத்தை நடத்துவதற்கு ஏதுவாக புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை நான் ஆண்டவர் செய்கிறேன்னு சொன்னார். அவர் புதிய காரியம் உலகத்திலேயே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்வில ஆண்டோடைய வார்த்தையில நம் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நாம் ஆர்வமாக முழு மனதோடு சந்தோஷத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த காரியத்தின் அடிப்படையில இன்றைக்கு ஆண்டவர் புதிதான ஒரு தலைப்பு மூலமா நம்மோடு கூட இடைப்படப்பட்டிருக்கிறார். என்ன தலைப்பு என்று சொன்னால் மேன்மை. மேன்மைங்க தலைப்புல ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்மோடு பேசும்படியாக அந்த சமயத்தை நம்ம ஒத்து கொடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ மேன்மைனா என்ன அது நமக்கு தெரியணும். அதற்கப்புறம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய 3 மேன்மைகளை குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்த்து அதற்கு எதற்கு இந்த மேன்மை கொடுக்கப்பட்டது என்பதையும் பார்த்துட்டு இந்த மேன்மை நமக்கு கிடைக்கணும்னா அந்த மேன்மையில நாம் நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வர்ற நாட்கள்ல ஆவியானவர் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதல்ல இன்றைக்கு மேன்மைனா என்ன, நம்ம வாழ்வில் இருக்க வேண்டிய 3 மேன்மைகள் என்பதை குறித்து இந்த நாளில நம்ம தெளிவான வார்த்தை மூலமாக இதனுடைய தொடர்ச்சியை ஆவியானவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. இப்ப மேன்மைனா என்ன? வசனம் சொல்லுகிறபடி நமக்கு மேன்மைனாலே நம்ம மைண்ட்ல தோணுவது என்னது? ஒரு உயர்வு தான் மேன்மை. அப்படிதானா? இல்லையா? ஏதோ ஒரு உயர்த்தி ஆண்டு வச்சிருக்கும் போது உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா ஆவிக்குரிய வாழ்வில தேவன் சொல்லுகிற மேன்மைனா என்ன? இது ஒவ்வொரு மனிதனுடைய இருக்க வேண்டிய மேன்மையான காரியம். எது மேன்மை? ஏன்னா ஒரு வசனத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுவது அதுதான் மேன்மை என்பது அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசிங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. அழகா சொல்ல, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கா? அருவருப்பு, அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற. அப்போ நமக்கு தோன்றபடி மேன்மைங்கிறது வேதம் சொல்லுகிற மேன்மை அல்ல. உண்மைதானா? ஆமாண்ணா. நம்ம நினைக்கிறபடி மேன்மைனா அது அப்ப தேவன் கொடுக்கிற மேன்மைனா எது? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் உங்களுக்கு மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்ப நாம இப்படிதான் இருக்குமோ நினைக்கும் போது வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு முன்பாக மேன்மையா தோன்றுவது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறதுங்கிறது. அப்ப நம்ம செய்யறது எல்லாமே கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்தோமானால் அது தவறாகத்தான் போய் நிற்கிறது வேதத்தின் அடிப்படையில. அப்ப எது மேன்மை? மனுஷருக்குள்ள மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது என்றால் அப்போ அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அல்லது சரியான ஒரு மேன்மை அல்ல. நாம் நினைக்கிறபடி மேன்மைங்கிறது இதுதான் அல்லங்கிறது வசனம் சுட்டி காமிக்கிறது. அப்போ வசனம் என்னை சொல்லுகிறது, எதை குறித்து மேன்மைங்கிறது? அப்போ நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தா இவனை கர்த்தர் மேன்மையா வச்சிருக்கிறார். அப்ப இந்த நன்மைகள் ஒருத்தனுடைய வாழ்வில இருந்தா கர்த்தர் அவனை மேன்மையா வச்சிருக்கிறார். ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டு விட்டார் என்னும்போது மேன்மையாக வச்சிருக்கிறார். உலக சம்பத்துல குறைவில்லாதபடி இருக்கும்போது ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய இயல்பான ஒரு நிலைமை. அப்ப இந்த விதமான சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இதுவரை என்ன காரியம்னா யாரும் செய்யாததும் அல்லது யாரும் பெற்றுக்கொள்ளாததுமான ஒரு காரியமா இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தால்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். மேன்மைங்கிறது சாதாரண காரியம் கிடையாது, இல்லையா? மேன்மைங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற. அப்ப எல்லாரும் இதை பெற்றுக்கணும். ஆசீர்வாதம் தான், உலக பிரபல ஆசீர்வாதம் தான் மேன்மைனா இன்னைக்கு துன்மார்க்கத்துக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப ஆண்டவர் அவனை சொல்லலாமா ஆண்டவர் அவனை மேன்மையாக வைத்திருக்கிறார்? ஏன்னா அந்த நம்ம இப்ப வாசித்த வசனத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களை காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அப்போ மனுஷன் மேல வெளிவேஷம் போட்டுட்டு நல்லது மாதிரி காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள தவறான காரியத்தினால சம்பாதிச்சு பண்ணும்போது அப்ப ஆண்டவர் அவனை மேன்மையா வச்சிருக்காரு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. மேன்மையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப எது மேன்மை? இது துன்மார்க்கனும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதங்களை
உலக பிரமாண ஆசீர்வாதங்களும் துன்மார்க்கருடைய வாழ்விலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப எது மேன்மை? ஆண்டவர் சொல்லுகிற மேன்மைனா என்ன? இது ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை என்றால் ஆண்டவர் தவிர வேற யாரும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுக்கறத தவிர வேற யாரும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நம்ம தெரியணும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கற்றுக்கொள்ள நமக்கு அழைக்கிறார், அழைப்பு விடுகிறார். அப்போ மேன்மைனா என்ன? நமக்கு தோன்றுகிறபடி நாம நினைக்கிறபடி இருப்பது பெயர் மேன்மை அல்ல. வேதம் எந்த அளவுக்கு சுட்டி காமிக்கிறதோ அதான் மேன்மை. இந்த 3 மேன்மைகளும் நம்முடைய வாழ்வில் இருக்கணும். ஆண்டவர் ஒரு 3 மேன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார். அதுல முதல் காரியம் என்ன என்பதை பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் முதல் காரியம் 3 விதமான மேன்மையில நமக்கு இருக்க வேண்டிய அல்லது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய 3 வகையான மேன்மையில ஆண்டவர் முதல் மேன்மையை குறித்து ஆண்டவர் சொல்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். முதல் மேன்மைனா என்ன அப்படிங்கும்போது, கர்த்தர் நம்ம கூட அல்லது உன் கூட ஆண்டவர் இருப்பதை மற்றவங்க எல்லாரும் அறிந்து கொள்வதுதான் ஃபர்ஸ்ட் மேன்மை. அதுதான் உயர்வு. விளங்குதான் விளங்கலையா? இப்போ ஒன்றுமே இல்லாம இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கோமோ அது ஒரு மேன்மை இல்ல. முதல் மேன்மை எது அப்படிங்கும் போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் முதல் மேன்மை அல்ல. என் கூட ஆண்டவர் இருப்பதை மற்றவங்க பார்க்கும்படியா நீ இருக்கும் பத்தியா, அதுதான் மேன்மை. உண்மையா இல்லையா? இந்த உலக ஆசீர்வாதத்தை விட தேவன் என் கூட இருக்கிறது மேன்மையா இல்லையா நீங்க தான் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது மேன்மையா இல்ல ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என் கூட இருக்கிறது மேன்மையா? ரெண்டுல எது பெஸ்ட், எது ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கூட இருக்கு. உண்மைதானா? நம்ம இதை நினைத்த நேரத்துல அது என்ன செய்யறதுல இல்ல. மேன்மைனாலே நமக்கு உலக சம்பத்துல ஆண்டவர் என்ன உயர்த்தி வைத்திருக்கு, உலக பிரமாண வாழ்வில் என்ன நான் எதிர்பார்க்கிற காரியத்துல உயர்த்தி வைத்திருக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவான ஒரு சத்தியத்தின் மூலமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கூட அல்லது உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரியா என்று அறிந்து கொள்ளுவதுதான் முதல் மேன்மை. அதான் சொல்லுறாரு ஆண்டவர், சொல்றாரு அறியும்படிக்கு இந்த அவர் கண்களுக்கு உண்டாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறாரா? என்ன சொல்லியிருக்கிறாரு? மேன்மைப்படுத்துவேன், அப்படிதானே? வாக்கு கொடுக்கிறார். அடுத்தால என்ன நடக்கும்? யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். விளங்குதா? அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அப்போ மேன்மைப்படுத்துறது என்னது? எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தினா முதல் காரியம் என்னது? அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறத மற்ற கண்கள் பார்க்கிறபடி நடத்துறது. இதான் மேன்மை தம்பி, இதுதான் மேன்மை. உலகத்துல சிறந்த மேன்மை இதுதான். இதான் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மேன்மை. இது கிடைக்கணுமா இல்ல அதை விட பெஸ்டா எது உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கா? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? என் கூட கர்த்தர் இருக்கதை நான் அறிகிறேன். ஆனா என் கூட கர்த்தர் இருக்கவங்க என் சுற்றில உள்ளவங்க அறியணுமா இல்லையா? மற்றவங்க மத்தியில கர்த்தர் இருக்கிறாருங்கிறத பார்க்கணுமா இல்லையா? வேண்டாமா? பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு மேன்மை. அதுதான் மேன்மைங்கிறாரு. இப்போ உன் கூட இருக்கிறாரு ஆண்டவர், உன்னால உணர முடியுது. ஆனா அதே ஆண்டவர் உனக்குல இருக்கிறவங்க மற்ற கண்கள் பார்க்கணும். அன்று சிலரு சொல்லுங்க, மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். அப்படி அவன் கண்களுக்கு உன்னை மேன்மைப்படுத்துறது. மற்ற கண்கள் இவன் தனிப்பட்ட ஆள் இல்லை, இவன் தனி ஆள் கிடையாது, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறார். உன்னை சுற்றில எதிர்த்து நிற்கிற சத்துருக்கும் தெரியணும், உன்னோடு சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கும் தெரியணும். விளங்குதா விளங்கலையா? அதுல சிம்பிளா சொல்லல ஆண்டவர் நம்ம கூட அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் மேலாதான் அவனை உயர்த்துறாரு. அப்படிதானே? இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். சகல இஸ்ரவேல் அப்படிங்கும்போது எல்லா இஸ்ரவேல் இருக்கு. அதுல
சரியா நடக்கிற இஸ்ரவேல் இருப்பாங்க, துரோகம் பண்ற இஸ்ரவேல் இருப்பாங்க, எதிராக நடக்கிற எல்லார் கண்களுக்கு முன்பாக நீ இவன் கூட ஆண்டிருக்காருங்கிற அளவுக்கு ஒரு உயர்த்தி வைக்கிறார் பத்தியா. தேவன் உன் கூட இருக்கிறது எல்லா கண்களும் பார்க்கும்போதே பிரத்யட்சமாய் உன்னை வெளியரங்கமாய் மாற்றுகிறார் பத்தா. அதுதான் முதல் மேன்மை. இந்த மேன்மையை நாம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் அத்தியாவசியமா பெறணுமா இல்லையா? கண்டிப்பா பெறணும். அதைத்தான் சொல்லு, கர்த்தர் நம்ம கூட இருப்பதை மற்ற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வதுதான் முதல் மேன்மை அல்லது ஒரு உயர்வு. என் கூட ஆண்டவர் நான் அறிகிறேன், ஆனா எல்லாரும் அறியணும்ப்பா. என்ன மேன்மைப்படுத்துங்க. நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவர் மேன்மைப்படுத்துங்க எதை மேன்மைப்படுத்தும்? மேன்மைனா எந்த அளவுல நம்ம மேன்மைப்படுத்துறோம்? நீங்க என் கூட இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். தவிர அதுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை கூட வாசி. ஆதியாகமம் 39:3. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. விளங்குதா? இயேசுவை அறியாதவன் தான் பார்வோன் இடத்துல பிரதானியோட தலையாரிகளுக்கு அதிபதியாக போட்டி பார்த்து வைக்கப்படுறாரு. யோசேப்போட கர்த்தர் இருந்தார் இல்லையா? 2 வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இன்னைக்கு மற்றவங்க இதுதான்ப்பா மேன்மை. நீ எந்த நிலைமையில இருக்குங்கிறது பெருசு இல்ல. அந்த இடத்துல அவன் அடிமையா தான் விற்கப்படுகிறான் இல்லையா? அவன் அடிமையா தான் விற்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவன் அடிமையா தான் விற்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துலயும் அதாவது உயர்வு என்பது என் நிலைமை மாறுவது, என் நிலைமை மாறாட்டாலும் என் கூட இருக்கிற தேவன் பெரியவன்கிற காமிக்கிறது தான். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன். விளங்குதா? என் கூட ஆண்டு இருக்க. யோசேப்பு அந்த இடத்துல குழியில தூக்கி போடுறாங்க, சிறையிருப்பான ஒரு தேசத்துல. அந்த இடத்துல நீ எந்த இடத்துல உன் நிலைமை மாறுதோ இல்லையோ, உன் கூட ஆண்டர் இருக்கிறத மற்றவங்க பார்க்கும்போது கண்டிப்பா உன் நிலைமை மாறும். முதல்ல உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா உலகப்புறமான மாற்றம் இல்ல, உன் கூட உள்ளத்துல ஆவிக்கிற மாற்றம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உன் கூட ஆண்டவர் இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். அதுதான் உயர்வு, அதுதான் மேன்மை. ஃபர்ஸ்ட் மேன்மை அதுதான். இந்த மேன்மையா தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தாரு, அது யோசேப்புக்கு தெரியும். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை மற்றவங்களுக்கு தெரியுமா? இப்ப அதைத்தான் சொல்றேன். கர்த்தர் ஜேம்ஸோடு இருக்கிற, கர்த்தர் தமிழ்ச்செல்வனோடு இருக்கிற, இப்படி ஒவ்வொரு இயேசுபாலனோட, இப்படி ஒவ்வொரு மனுஷனோடு சொல்லலாம். உன் கூட இருக்கிறத மற்ற கண்கள் பார்க்கும்படியா உன் வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க. புரியுதா புரியலையா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு இருக்கு. அப்போ முதல் மேன்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான். என் கூட கர்த்தர் இருக்கான்னு நான் அறிவேன். அந்த என் கூட இருக்க கர்த்தரை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ற அளவுக்கு என் வாழ்க்கையே இருக்கணும். அதுதான் மெயின். அவங்க என்னோட காரியங்களை என் சத்துருக்களும் பார்க்கணும், எனக்கு சாதமா இருக்கவும் பார்க்கணும், என்னை சுற்றில் உள்ளவருடைய பார்வையிலும் என்னோட சகல இஸ்ரவேலிலும். அவ்வளவுதான். சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக என்ன மேன்மை. இப்படிப்பட்ட ஒரு மேன்மை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நம்ம நிறைய நேரத்துல மேன்மைனா இந்த உலக உயர்வுல இதுல என்ன கொஞ்சம் உயர்த்திட்டீங்கன்னா எல்லார் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வச்சுருங்க. எனக்கு அது எல்லார் கண்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஒரு உலக உயர்வு வரும்பொழுது எல்லா கண்களும் பார்த்துரும். ரைட்டு. அதனால ஒரு என்ன யூஸ் இருக்குங்க? 2 நாள் பரவாயில்ல, இப்படி கடந்தா அப்படி ஆயிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் கூட இருக்கும்போது உன்னை தேடி வரும்படியா ஆண்டவர் மாற்றுவார். உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் திட்டம் பண்ணும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். அப்போ என் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை இந்த 10 மேன்மை எனக்கு தாங்க ஆண்டவர். நீங்க என் கூட இருக்கிறத உணர்றேன், ஆனா நீங்க என் கூட இருக்கிறத மற்ற கண்கள் பார்க்கும்படி எனக்கு ஒரு உயர்வை தாங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதே போல யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. சரிங்கச்சா? உன்னை கொண்டு ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய விரும்புறாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உன் கூட இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவி. நாம் எதிர்பார்க்கிற மேன்மை நம்ம தெருவில் உள்ள மக்களுக்கு, நம்ம வெஞ்சு போனா நம்ம ஊர்ல உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை எங்க வரைக்கும் பரவுமா? எங்க வரைக்கும்? தேசம் எங்க பரவும். அதுதான் மெயின்.
ஏன்னா என்ன குறித்து ஒரு நன்மை உண்டாகணும் ஆண்டு சொல்றதுக்காக. எதுக்கு உன்னோட காரணம் எப்படி மேன்மை ஆண்டவரை, இவன் எப்படி இருந்தா இப்ப இவன் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாம நம்ம நல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு இருந்தா ஆண்டவரே, முன்னால ஆண்டவரோடு இல்லை இப்ப இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற மேன்மை, அந்த மேன்மையை கொடுங்க ஆண்டவரை. அதுதான் நம்ம ஆண்டவத்துல கேட்க வேண்டிய மிக முக்கியமானது. அதுதான் தேவனிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவர் எந்த மேன்மை எனக்கு வேணாம் ஆண்டவர், உலகப்புறமான உயர்வு தான் நம்ம மேன்மை பார்க்குறோம். ஏன்னா இப்ப எனக்கு எது இல்லையோ அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இவர் எப்படியாவது உயர்த்தி வைங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை மாத்திரம் எனக்கு எப்படியாவது ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, கேட்கறது தவறல. ஆனா முதல்ல இது இருந்துச்சுன்னா ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்யறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும், அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நடக்க எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம கூட இருக்கிற மற்ற ஜனங்கள் கண்டு கொள்ற அளவுக்கு நம்ம எப்படி நடக்கும் தெரியுமா? தீத்து 2:12 விதமா சொல்லுது பாருங்க, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகில் ஜீவனம் பண்ணி. என்னுடைய வாழ்க்கை சேஞ்சா இருக்கும், அதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில், அதாவது என்னுடைய லைஃப் ஸ்டைலு மாற்றம் இருக்கும். என் உள்ளார்ந்த வாழ்க்கை இதுவரைக்கும் என்னோட குணத்துலதான் சேஞ்சஸ் பார்க்கலாம், என் நடவடிக்கையிலையும் என் குணத்திலையும் சேஞ்சஸ் பார்க்கலாம். எனக்கு இருக்கிற சொத்துப்பத்துல அல்ல, என்னுடைய வாழ்க்கையில். அதைத்தான் ஆண்டு சேஞ்ச் அதை பண்ணுவார். அவங்க கூட ஆண்டு இருக்கும்போது இது நடக்கான்பாரு. அது வரைக்கும் குறை சொன்னவங்க, அது வரைக்கும் தவறான ஐக்கியத்தோடு இருந்த என்ன, இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாரு. என் வாழ்க்கையில் அந்த சேஞ்சஸ் நடக்கான்னு பாருங்க. ஆண்டவர் கூட இருந்தானே, அதை நான் சரியா பயன்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம், எல்லா கண்களுக்கு முன்பாக உன் கூட ஆண்டு இருக்காங்கிறத பார்க்க வைக்கணும். நம்ம கூட ஆண்டு இருக்கும்போது என் வாழ்க்கையில சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உன் கூட இருக்கிறத ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு என்பதை மற்றவங்க பார்க்கும்போது அந்த லைஃப் வேற மாதிரி இருக்கும். அதே போல 2 கொரிந்தியர் 4:2 பாருங்க. 2 கொரிந்தியர் 4:2 எப்படி நடப்போம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னு பாருங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து சந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். என்னுடைய நடக்கை எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாவே இருக்கும். என் வாழ்க்கையில நடக்கை எல்லாமே கர்த்தரை பிரியப்படுத்தும்படியா தான் என்ன செய்யும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல லூக்கா 14:33 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்ப சுயத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம். இனி நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறாரு. அதை நினைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை மேம்படுத்தும் அந்த இடத்துல உன் கூட ஆண்டு இருக்கும்போது உனக்குள்ள சுயமே வெளிப்படாது. நான் எனக்குன்னு இல்லாம எல்லாரையும் ஒன்றாய் நேசித்து எல்லாரும் கர்த்தருக்குள்ள வழி நடக்கிற எல்லாரும் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுங்கிற சிந்தையோடு நம்ம வாழுகிற வாழ்க்கை இருக்கும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல மத்தேயு 20:27 விதமா சொல்கிறது. மத்தேயு 20:27 உங்களில் எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். மேன்மைக்கு முன்னானது என்னது? தாழ்மை, இல்லையா? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள தாழ்மை இருக்கும். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது, இந்த மேன்மை கிடைக்கும் பொழுது, இந்த மேன்மை கிடைத்ததுக்கு அடையாளம் தாழ்மை. தாழ்மை இருக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த தாழ்மை இருக்கான்னு பாருங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறத உணரணும்னா மற்றவங்கன்னா எனக்கு அந்த தாழ்மையின் குணம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். அன்றது அதுதான் இப்போ நம்ம கூட இருக்கிறது மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளணும்னா எந்த இடத்துலையும் தன்னை தாழ்த்துக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு சொல்றாரு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மேன்மை என்பது எதுங்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருப்பது மற்ற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வதுதான் மேன்மை. சரிதானா? அதற்கு முன்பதாக மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த மேன்மை கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மேன்மை கிடைச்சிட்டா என் நடக்கையில தாழ்மை வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். தாழ்மையும் இருக்கு, பரிசுத்தமும் இருக்கும், தாழ்மையும் இருக்கும். அதெல்லாம் பரிசுத்தம் தாழ்மை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
தேவையில்லாத காரியங்களும் முயற்சி பண்ணுறது. ஆண்டவருக்கு சித்தமானது மட்டும் செய்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு இருக்கு. தாழ்மை, சுயம் இருக்காது, அடையாளம் சுயம் இருக்காது, தாழ்மை இருக்கு. அதானா? கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக இங்க நன்றியோடு துதிக்கிற சோதரிகள். விசேஷமாக இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுகிறேன் அப்பா. அந்த நேரத்திலும் எது மேன்மை? மனுஷனுக்கு முன்பாக மேன்மை தோன்றது, கர்த்தருக்கு முன்பாக அது இருக்கு. அப்ப நாம நினைக்கிறது வருது மேன்மை அல்ல, தேவன் கொடுக்கிறது தான் மேன்மை. இப்ப எது மேன்மை என்று சொல்லி பார்த்தோம்னா, முதல் மேன்மை எல்லாரும் வாழ்விலும் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் மேன்மை, நம்ம கூட ஆண்டவர் இருப்பதை நாம் அறிகிறோம், மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்வது முதல் மேன்மை. அதுதான் மிகப்பெரிய ஒரு உயர்வு. அப்போ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த மேன்மை பெற்றவர்கள், ஆண்டவர் என் கூட இருக்கிற மற்ற ஜனங்கள் அறியும்படிக்கு ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்தியிருந்தா ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா தாழ்மை இருக்கும். எல்லார் மேல அக்கறை உள்ளவர்களாய் நம்முடைய மாற்றம் வரும். பரிசுத்தம் இருக்கும். மெயின் அதுதான். தாழ்மை மட்டும் இருந்துட்டு போகாது, பரிசுத்தம் இருக்கும். மெயினா சுயம் இருக்காது, ஆனா தாழ்மை இருக்கும். சொல்லுகிறது, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது இல்லாமல் வேற என்னத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மை. ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்யறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கணும். தாழ்த்தினாதான் அவர் எனக்கு இருந்து கிரியை செய்ய முடியும். அவ இது ஆண்டத்தை ஒப்பு கொடுப்பேன். எனக்கு இந்த மேன்மை தாங்க ஆண்டவர். உண்மையை கேட்டதான் கிடைக்கும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அதான் முக்கியம் என்பதை அறியணும். என் கூட இருந்தார், ஓகே இருக்கிறார், நன்றி. ஏன்னா என் கூட இருக்கிறது மற்றவங்க அறிகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கிறது, நடைமுறை இருக்கிறதாங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த நாளில நீர் எங்களோடு பேசினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த மேன்மையை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவிக்கீங்க. அதற்கு பெற்றுக்கொள்ள தகுதி என்ன, அல்லது பெற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு அடையாளம் என்னும் போது பரிசுத்தமும் தாழ்மையும் இருக்கும், சுயம் இருக்காதுங்கிறத ஆண்டவர் தெளிவா பேசுனீங்க. ஆண்டவர் உன்னை நடத்தும் பொழுது உனக்குள்ள சுய வெளிப்பாடு, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றியை தப்பா. இதை கேட்ட பிள்ளைங்க, நீ கேட்க போற பிள்ளைங்களுக்கு அதை பிரயோஜனமா துதி கண்ண மகிமை எல்லாம் நமக்கு சொல்றோம். ஏசு கிறிஸ்து துதிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.